இமாம் ஷவுகானி எங்களோட ஒப்பந்தம் எப்படி என்று சொன்னால், ஒரு தரப்பு வைக்கக்கூடிய அதனுடைய ஆதாரத்தை எதிர்த்தரப்பு கேட்டால் அது வழங்கப்பட வேண்டும். நிபந்தனைகள் இருக்குது, வாசித்து காட்டப்பட்டுச்சு. அடுத்த அமர்வுக்கு முன்னால் கேட்டிருக்கிறாங்க, பரிமாறிக்கொள்ளும் முறை பென்ட்ரைவை கொடுத்து எடுத்துக்கொள்றது. பென்ட்ரைவை இன்ஷா அல்லா அனுப்பிவிடுவோங்க. அடுத்த அமர்வுக்கு முந்தைய உங்களுக்கு தேவைண்டா நாங்கள் தருவோம் இன்ஷா அல்லா. ஒன்று விஷயம். அடுத்த விஷயம், இடையில கதைக்கிற டைம் பார்த்துக்கணும். நீ கதை அதாவது விவாத ஒப்பந்தத்தில் இருக்குது, பிரிண்ட் அவுட் கேட்டஸ் இருக்குது, அடுத்த தரப்பு கொடுக்கணுமெண்டு. அடுத்த அமருக்குள்ளே தாரண்டிக்கிறீங்க, பிரிண்ட் அவுட்டாகவே தர சொல்கிறான். சரி, அந்த சகோதரர்கள் எங்கள்கிட்ட பென் டிரைவை தருவாங்க, அதில் பிரிண்ட் அவுட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். சரி, தொடங்க. அதாவது இமாம் ஷவுகானி இவர்கள் அடிப்படை ஆதாரமாக வைக்கக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னதற்கு ஆதாரம் கேட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உடன்பாடு பொதுவாக ஒரு பிரிண்டரை வைப்பதாகவும் அதிலே பிரிண்ட் எடுப்பதற்குரிய வசதியை செய்து தருவதாகவும் பொருந்தி, இப்போது ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த வசதி இல்லை அல்லது மறந்துவிட்டு என்ற அடிப்படையில் பென் டிரைவிலே போட்டு தர வேண்டும் என்று எஸ்எல்டிஜே பொதுச் செயலாளர் வேண்டிக் கொண்டதை இப்போது ஒத்துக்கொள்கின்றார். பென் டிரைவை தந்தால் இன்ஷா அல்லா நாங்கள் அதிலே போட்டு கொடுப்போம். இது முதலாவது விடயம். ஷவுகானியுடைய விடயம் முடிந்துவிட்டது. அதே நேரத்தில் ஷவுகானியுடைய விடயம் தாங்கள் என்னமோ அது அதிகமாகவும் பார்த்து விட்டதாகவும் சொன்னார்கள். பிரச்சனை இல்லை, ஆதாரம் கேட்டால் கொடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லா கொடுப்போம். முதல் செய்தி. அடுத்தது, குர்ஆனுக்கு முரண் என்பதற்கு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை முன்வைத்தோம் என்று இங்கு பதில் சொல்லப்படுகின்றது. சாலிம் ரலியல்லாஹு நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகின்றோம், ஹதீஸ்களை புரிந்து கொள்வதில் உங்களுக்குரிய தடுமாற்றம், இதுதான் பிரச்சினை. குர்ஆனை கொண்டு புரிந்து கொள்வதில்லை. இதனை இன்னும் ஒரு அம்சத்தை கொண்டு தெளிவுபடுத்தலாம். இதனை 2 நபர்கள் கூறினார்கள் அவர்கள் சார்பாக. இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது கதிப், பொய் என்ற வார்த்தையிலே வருகின்றது. எனவே அது பொய்தான். அதற்கு இப்போதும் குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டு பி ஜெயினுல் ஆப்தீன் மீது அபாண்டம் சுமத்தப்படுவது போன்றொரு தப்பான ஒரு விடயம் பரப்பப்படுவதாக சொல்லுகின்றார். அவர் எழுதிய தர்ஜுமாவைத்தான் நாங்கள் வாசிக்கின்றோம், வேறொன்றை நாங்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு தேவை என்றால் அதனுடைய என்ன இருக்கிறது, அது ஃபோட்டோகாப்பியா என்ன ஏதோ ஒரு வடிவில் அது இருக்குது, தேவைன்னா அந்த ஆதாரத்தை முன் வைப்போம். நாங்கள் எந்த அபாண்டத்தையும் சுமத்தல்ல. உங்களோட தர்ஜுமா எங்களோட கைக்கு எது கிடைச்சதோ அது ஒவ்வொரு குறிப்பை உங்களோட ஒவ்வொரு மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் சொல்லக்கூடிய சரியான விடயங்களும் இருக்கின்றன, பிழையானதும் இருக்கின்றது. பிழைகளை பிழை என்று ஆதாரத்தோடு சொல்லுகின்றோம். அதனை நிரூபிப்பதற்குத்தான் இத்தகைய விவாதங்கள், கலந்துரையாடல்கள். எனவே பி ஜெயினுல் ஆப்தீன் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பொய் சொல்லலாம் தெளிவாக எழுதியிருக்கின்றார். 336வது குறிப்பில் எழுதிய முழுதையும் தான் நான் வாசித்து காட்டினேன். அப்படியானால் அதனை இன்னும் இவர்கள் அதனை இன்னும் சரி காணுவதாக இருந்தால், அதற்கு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால், இவ்வளவு காலமும் தாத்தாத்தோ தப்லீக் ஜமாத்தின் தாலீம் தொகுப்பு வாழ்நாள் முழுக்கவே கழித்தார் அந்த விமர்சனத்தில். ஏன் அப்ப மட்டும் உங்களுக்கு அந்த நியாயம் வரலையோ? அடுத்தவனை விமர்சிக்கிற நேரம் பொய் சொல்றான். தான் பொய் சொன்னா பொய் சொல்லி கூட கொள்கை வளர்க்கலாம். அதுக்கு வேற பழி கொடுக்கிறது. இப்ராஹிம் நபியிலிருந்து தொடங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கடந்து இமாம் ஷாஃபியிலிருந்து வந்து தொங்கலே இல்லாம போயிடுறது. தேவைப்பட்டா மாட்டிக்கொள்ற நேரம் அதுல ஏன் போறீங்க? அது என்னமோ அவங்களுக்கு வகி மாறி தக்லீதுவாதிகள், தக்லீது சிறுக்குன்னு சொல்றவங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீன். நீங்க தான் தக்லீதுல இருக்கிறீங்க. பி ஜெயினுல் ஆப்தீன் எதை சொல்றாரோ அதற்கு வக்காலத்து வாங்குற நிலைமையில நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, அவர் பொய் சொல்லலாம்,
பொய் சொல்லி கூட கொள்கை வளர்க்கலாம் எழுதினத்துக்கு இப்ப நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. அப்ப மாஷா அல்லாஹ், இது அல்ஹம்துலில்லாஹ். எஸ்எல்டிஜியை பத்தி மற்றொரு உண்மை பகிரங்கமா இருக்குது. இவங்க பொய் சொல்லியாவது கொள்கை வளர்ப்பாங்க, சான்று தந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நாங்க மார்க்கத்திலேயோ உலகத்திலேயோ பொய் சொல்றது தப்புன்ற கொள்கையில் உள்ளவங்க. பெரும் பாவத்திலும் பெரும் பாவம் ஹதீஸ் சொல்லுகின்றது. அப்படியானால் இந்த கதிப் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தினார்கள்? இதனை ஹதீஸுடைய ஒளியில் நீங்கள் சென்று பார்த்தால் அவர்களே விளக்கம் சொல்லுகின்றார்கள். மனைவியை பார்த்து இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டு மனைவியிடம் வந்து சொல்லுகின்றார்கள், என்னை பொய்யாக்கி விடாதே, நீ மார்க்கத்திலே என்னுடைய சகோதரி, அதன் அடிப்படையில் நான் சகோதரி என்று சொன்னேன் என்ற விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அப்படியானால் இது பொய்யா அல்லது டபுள் மீனிங், இரட்டை அர்த்தமா? அரபுதான் தெரியாவிட்டால் தமிழிலாவது விளங்குங்கள். தமிழிலே ஒரு அதாவது இரட்டை அர்த்தத்தில் பேசுவது என்று ஒன்று இருக்கின்றதா இல்லையா? சொன்னவர்களே விளக்கம் சொல்லுகின்றார்கள். இரட்டை அர்த்தத்தில் செய்ததை கூட அல்லாஹ்விடம் ஒரு சிபாரிசு செய்ய முடியாத அளவிற்கு வெட்கமாக கருதுகின்றார்கள், தகுதி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இவ்வளவும் இருக்கத்தக்க இப்ராஹிம் நபி பொய் சொன்னார்கள், பிஜேயை ஒதுக்கி விடுவோம், இப்பவும் பொய் சொல்லலாம். இப்போது உங்களுக்கு புரிகின்றதா? எனவேதான் பொய் சொல்லி இருக்கின்றார்கள். தத்ரீபு ராவியை எடுத்து எழுதி அவர் அதாவது மற்ற அறிஞர் சொல்லுகின்றார், அவர் சொல்லுகின்றார், அது ஒரு நாங்கள் பல ஆதாரங்களை சொல்லுவோம், அதிலே ஒன்றை முன்வைத்தால் அனைத்தையுமா கேட்பது என்று சமாளிக்க பார்க்கின்றார். ஒரே ஆதாரத்தில் 3 வரிகள், இடையிலே ஒரு துண்டு இல்லை, அதனுடைய தொங்கல் இல்லை. இதுதான் ஆதாரம் வைக்கின்ற அழகா? இதற்கு இடையிலே குர்ஆனை முன்வைத்தோம், ஹதீஸை முன்வைத்தோம், இவர்கள் மறுக்கின்றார்கள், காஃபிர்கள், ஃபத்வா அவ்வளவு முடிந்து விட்டது. ஆதாரத்தை தாப்பா என்னன்னு பாப்போன்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. குர்ஆன் வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு தெரியாது. அல்லது நீ அதாவது சரியான மொழிபெயர்ப்பு தெரிகின்றது என்றால் குர்ஆனிலே முரண்பாடு இருக்காது என்று சொன்ன வசனத்தை குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்ற இந்த விளக்கம், இது என்ன அரபு மொழியில் உள்ளது? எந்த குர்ஆனில் உள்ளது? ஹதீஸை முன்வைத்து ஹதீஸை மறுத்தோமாம், ஹதீஸின் நிலைமையை சொன்னோம். அதிலே மற்றொருவர் கேட்கின்றார், நீங்கள் அவர்களுடைய இவர் தக்லீத் என்பதற்கு ஆதாரம் பி ஜெயினுலாப்தீன் சொல்லுகின்ற குஃபுரையே பின்பற்றி செல்லுகின்றார்கள். அது தக்லீத் இல்லை. நாங்கள் அறிஞர்களுடைய கூற்றை முன்வைத்திருக்கின்றோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தேவையான கேள்வியை முன்வையுங்கள், பதில் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாடு குறைந்தபட்சம் அது மௌகூஃபான ஒரு சஹாபியினுடைய கூற்று. சஹாபியின கூற்று வஹி அல்ல, வஹி அல்லாதவை ஆதாரம் அல்ல. இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் எங்களோடு உடன்படுகின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு போதுமா? இப்போது பிரச்சனைக்கு வாருங்கள். நீங்கள் மார்க்கத்திலே பொய் சொல்லுகின்றவர்கள், பி ஜெயினுலாப்தீனையும் தாண்டி நாமும் பொய் சொல்வோம் என்று இந்த எஸ்எல்டிஜே சார்பாக கலந்து கொண்டவர்கள் பதிந்திருக்கின்றார்கள். அதற்கும் மேலே நீங்கள் பொய் சொல்லி இருக்கின்றீர்கள் என்பதற்கும் ஆதாரம் தந்திருக்கின்றோம். அடுத்ததாக எத்தனையோ கேள்விகள், எங்களுக்கும் நூற்றுக்கணக்கு கேள்விகளை எடுத்து வைக்க முடியும். கேள்வி வைப்பதல்ல நோக்கம், மக்கள் சத்தியத்தை விளங்க வேண்டும். ஒரே ஒரு மனிதராக இருந்தாலும் அவனுக்கு சத்தியம் தேவை என்று யாராவது எஸ்எல்டிஜேயில இணைந்திருந்தால் இது குஃபர். இவர்கள் பொய் சொல்லி மார்க்கம் பரப்புகின்றார்கள், பொய் சொல்லி மார்க்கம் பரப்புவதை நன்மையாக கருதுகின்றார்கள். அரபு மொழியில் உள்ளவற்றை எங்களுக்கு மோசடி செய்து மொழிபெயர்க்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ்களை மனோ இச்சைப்படி மறுத்துவிட்டு இட்டுக்கட்டப்பட்டது அல்லது சஹாபியின் கூற்று என்று சொன்னதை ஹதீஸ் என முன்வைக்கின்றார்கள். அதற்கு மேலால் எங்களோடு துணைக்கு இமாம் ஷாஃபி இருக்கின்றார். இதோ இருக்கின்றார். இமாம் ஷாஃபிட்ட கேட்டாங்களாம், ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமாண்டு, அதாவது ஹதீஸ் ஆய்வு செய்யும் போது குர்ஆனுக்கு முரண்படுதாண்டு பார்க்கணுமான்னு கேட்டாங்களாம். இமாம் ஷாஃபி சொன்னாங்களாம், தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஹதீஸை ஆய்வு செய்யும் போது
அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்து வருவதாக இருந்தால் அது குர்ஆனுக்கு முரண்பட மாட்டாதுன்னு சொன்னாங்களாம். இதை கூட புரிஞ்சு கொள்ளல. அதாவது குர்ஆனோடு முரண்படுகின்றதா என்று பார்க்க தேவையில்லை என்று அவர்களுக்கு எதிரான கூற்றை அவர்களுக்கு சார்பு போன்று சித்தரிக்கின்றார்கள். அடுத்த சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்துவோம். அல்லாஹ்வை பயந்து திருந்துங்கள், மோசடி செய்யாதீர்கள், மார்க்கத்திலும் உலகத்திலும் பொய் சொல்லாதீர்கள். சத்திய இந்த சத்திய மார்க்கத்திற்கு பொய் தேவையில்லை. இதற்கிடையிலே வெட்கம் இல்லையா என்று கேட்டோமாம். கேட்ட சிறிய கேள்விக்கு பதிலை சொல்லுங்களேன். ஏன் இதுவரைக்கும் சொல்லவில்லை? அறிவுக்கு முரண்படுவதை மறுப்பதாக நாம் சொல்லியிருக்கின்றோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மேல பொய் சொல்ல அஞ்சாத கூட்டம் பிஜே மேல பொய் சொல்ல பயப்படுவாங்களா? எந்த மாதிரி கொள்கை ஆதரிக்க வந்திருக்கிறாங்க? அல்லாஹ் மேல பொய் சொல்லி இட்டு கட்டி நபி சொல்லாததை சொன்னதாக நியாயப்படுத்த வந்த குஃபுர் கொள்கையில் உள்ள கூட்டம் பிஜே மேல பொய் சொல்ல ஆச்சரியமா? பிஜே சொன்னாராம், பொய் சொல்லி கொள்கையை வளர்க்கலாம்னு சொல்லி. பொய்யர்கள் ஆகாதீர்கள், இது மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்படுகிறது. விவாதத்தை சம்பந்தமாக நாங்கள் விளக்க தேவையில்லை, மக்கள் எடுத்து பார்ப்பாங்க. பிஜே சொன்ன கருத்து ஒரு தீமையை தவிர்ப்பதற்காக பொய் சொல்லி தவிர்த்து கொள்ளலாம், தவிர்க்க முடியாத நிலையில். அதைத்தான் பிஜே சொன்னார் என்று நாங்கள் என்ன செஞ்சு அதை அவர் விளக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு பொய்யை சொல்லி தீமையை விளக்கிட்டு அது பொய் தான், அது தீமையை விளக்குவதற்காக ஒரு ஒன்றை சொல்லி நட்சத்திரம் கடவுளா, இது கடவுள் என்று சொல்றார், அது பொய் தானே. எதுக்காண்டி? அதை பொய் தான். அவங்க நட்சத்திரத்தை கடவுளாக வணங்குவது பொய் என்று நிரூபிப்பதற்காக. அது நாம சொன்னது பொய் தான் என்ன செஞ்சிருவாங்க, இப்ராஹிம் நபி தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப இது அல்லாஹ் மேல பொய் சொல்ல தயங்காத கூட்ட நீங்க பிஜே பொய் சொன்னா சொல்ல வர்றீங்க. பிஜே மேல இட்டு கட்டாதீங்க, மக்கள் எடுத்து பார்ப்பார்கள். உங்களுடைய அபாண்ட மக்களுக்கு என்ன செய்யும், தெளிவா போகும். ஒரு மாதிரி இட்டு கட்டனால பதில் சொல்வதனால் அது தக்லீது ஆகாது. அடுத்து நாங்க ஒருத்தன் பனைமரத்தை பத்தி கட்டுரை படிச்சுட்டு வந்தானோ, பரீட்சையில் எருவ மாட்டை பத்தி கேட்டாங்களாம். எருவ மாட்டை பத்தி எழுதிட்டு, இந்த எரும மாட்டை எங்கே கட்டுவார்கள் தெரியுமா? பனைமரத்தில் கட்டுவார்கள். அந்த வேலையை மௌலை சாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க குர்ஆன் சுன்னாவில் இருந்து குர்ஆனுக்கு முரண்பட்டு வந்தால் நபி சொல்லி இருக்க மாட்டார் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை வைத்தோம். எவனோ ஏதோ ஒரு புக்குக்கு இவர் பதில் பார்த்துட்டு வந்துட்டாராம், அதுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆதாரங்கள் தத்ரீபு ராவியா மேற்று, குர்ஆன்ல இருந்து ஆதாரம் வைங்க, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் வைங்கன்னு கேட்கிறோம். நாங்க வச்ச கேள்விக்கு பதில் சொல்றோங்கிறோம், பதில் சொல்லுங்கிறோம். அதுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. இப்ராஹிம் நபி பொய்யை பத்தி என்ன செய்யறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறார். அது எங்க மேற்று கிடையாது என்பதையும் தெளிவாக எடுத்து வைக்கிறோம். அடுத்தடுத்த வாதங்களை எடுத்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது எதிர் தலைப்பினர்கள் இந்த விவாதத்தினுடைய எது கருப்பொருளாக தலைப்பா இருக்குதோ அந்த தலைப்புக்குள்ள வராமலேயே வெளியே சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதில் மிச்சமா அழுத்தமா அந்த இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தை தூக்கி பிடிச்சி பிஜே பொய் சொல்லிட்டாரு, இந்த ஜமாத்தை பொய்யின் மீது கட்டியெழுப்பப்பட்ட அமைப்புன்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இதில் சுருக்கமாக ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 சந்தர்ப்பத்தில் பொய் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருகிறது. அது என்ன 3 சந்தர்ப்பம் குர்ஆன்ல ஒரு செய்தி வருவதா இல்லையா? அல்லாஹு தாலா அந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல அழகாக அற்புதமாக சொல்லி காட்டுறான். இல்ல முதலாவது நாங்கள் என்ன விளங்கணும் என்று சொன்னால், ஒரு நபி உலகத்தில் செய்தது தப்பு என்று சொன்னால் அல்லது தவறு என்று சொன்னால் அந்த நபி செய்யக்கூடிய தவறுகளை படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே திருத்தி கொடுத்து விடுவான். இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் சில தப்புகள் செய்தார்கள் இல்லையா? உஹது களத்தில் சில வசனங்களை சொன்னாங்க. இந்த நபியை காயப்படுத்தியவர் எப்படி வெற்றி பெறுவார் என்று கேட்டாங்க. தப்பு தான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது தான். அல்லாஹ் லைஸலக ஷைஉன், அதிகாரத்திலே உமக்கு எந்த பங்கும் இல்லை என்ற வசனத்தை இறக்கி எல்லாம் திருத்தி கொடுத்தானா இல்லையா? இது போன்று தேனுடைய விஷயத்துல லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தபுதை மர்லாத் அஸ்வாஜிக் என்ற வசனத்தை இறக்கி நீங்க எப்படி இந்த செய்தியை சொல்லலாம், அல்லாஹ் ஹலாலாக்கி இருப்பதை எப்படி ஹராமாக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச தப்பை திருத்தி கொடுத்தாங்களா இல்லையா? இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும் மார்க்க ரீதியாக தவறு தப்பு என்று இருந்தால் அல்லாஹ் அதை திருத்தி கொடுத்திருக்க வேண்டும். அப்படி திருத்தி கொடுத்ததாக ஏதாவது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? திருமறை குர்ஆனில் வந்திருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர்கள் தப்பு என்று எப்பயாவது சொன்னார்களா என்றால் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த செய்தியில என்ன வருகிறது? எதிரிகளை பார்த்து, குஃப்ரில் உள்ள கொள்கையை உள்ளவர்களை பார்த்து இப்ராஹிம் நபி கொள்கையை சொல்வதற்காக சில கேள்வியை கேட்கிறாங்க.
சந்திரனை பார்க்கிறார்கள், இது கடவுள் என்று சொல்கிறார்கள். அது காலையானால் மறைந்து விடுகிறது, உடனே இது மறையக்கூடியது கடவுள் என்றாங்க. சூரியனை பார்க்கிறாங்க, இது அதை விட மிக பெரியது, இதுதான் பெரிய கடவுள் என்கிறார்கள். அதுவும் மறைந்து போகிறது. மறையக்கூடிய ஒன்று கடவுளாக இருப்பதற்கு தகுதியற்றது என்று சொல்லி, அப்ப அந்த வாதத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு தானே இப்ராஹிம் நபியிடம் செய்தி வருகிறது. அந்த செய்தியில இறுதியில் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான், அந்த கடைசி அப்படி அந்த வாதம் பேய்த்துக் கொண்டிருந்து, உனக்கு என்னாலும் உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் நபி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நீ உயிர் பெய்ப்பாய், நீ கடவுள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா கிழக்குல உதிக்க வைக்கிறான், அதை மேற்கில் உதிக்க வைன்னு சொன்னவுடன் கஃபர், அந்த கேள்வி எல்லாம் கேட்டு எதிரிகள் வந்து வாயெடுத்து போனார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப இப்ராஹிம் நபி பயன்படுத்திய பிரச்சார யுக்தியை அல்லாஹு தாலாவே எதிரிகள் வாயடைத்து போகக்கூடிய செய்தி என்று சொல்லுவதிலிருந்து அது மார்க்க ரீதியாக தடுக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக மறுமை நாளிலாவது அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அவர்கள் அதை செஞ்சது குற்றம் தான் என்று சொன்னால் அந்த குற்றத்தை அல்லாஹ் தண்டித்தான் என்று ஏதாவது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இது மார்க்கம் தடை செய்த அந்த பொய்யுக்குள் வரவில்லை. ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக படிப்படியான சில வழிமுறைகளை கையாளலாம் என்பதைத்தான் இந்த செய்தி திட்ட தெளிவாக சொல்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விவாத அரங்கிலே பல கேள்விகளை நாங்கள் தொடராக முன்வைத்திருக்கிறோம். அந்த கேள்விகளில் எதுக்குமே எதிர்த்தரம் என்ன செய்யவில்லை, இதுவரைக்கும் பதில் அளிக்கவில்லை. பால்குடியுடைய செய்தியை நாங்கள் முன்வைத்தோம், சாலிமுடைய செய்தியை முன்வைத்தோம். அதுல பல செய்திகளை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர மிகச்சிறந்த ஒழுக்க சீலர் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எந்த பெண்ணுடைய கையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொட்டது கிடையாது என்று ஒரு செய்தி வருகிறது. அப்ப ஒழுக்கத்துக்கு ஒப்புயர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதாக திருமறை குர்ஆன் சித்தரிக்கிறது. அதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் ஆபாசத்தை உருவாக்கினார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறது. இதற்கு என்ன பதில் என்று கேட்டோம். அதற்கு எந்த ஆதாரத்தையும் காணவில்லை, அதுக்கு எந்த பதிலையும் காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன்ல பால்குடி சட்டம் என்பது 2 வயதுக்கு உட்பட்டதுதான் என்று வருகிறது. அது இந்த செய்தியில மீறப்படுகிறது. தாடி வளர்ந்த இளைஞன் கூட பால் அருந்தினால் உறவு ஏற்படும் என்று வருகிறது. இது குர்ஆனுக்கு முரணல்லவா என்று ஒரு வாதத்தை வைத்தோம். அதற்கு நீங்கள் பதில் சொன்னீர்களா? பால் அருந்துவது என்றால் அது வாயை வைத்து உறிஞ்சு குடித்தால்தான் பிள்ளை தாய் உறவு ஏற்படும் என்று ஆதாரத்தோடு முன்வைத்து அந்த செய்திக்கு இந்த செய்தி முரண்படுகிறது என்று நாங்கள் வலுவாக முன்வைத்தோமே, அதற்கு நீங்கள் பதிலை சொன்னீர்களா? திருமறை குர்ஆன்ல பல தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. கண் செய்யும் விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது, கை செய்யும் விபச்சாரம் கெட்டதை தொடுவது என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சித்தரிக்கிறார்களே. அந்த எல்லா விபச்சாரத்துக்குரிய அந்த வாயில்களையும் அகலமாக ஆழமாக திறந்து விடக்கூடியதாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டோமே, அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீர்களா? இதை நாங்கள் அதற்கு எந்த பதிலும் இல்லை. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி, பால்குடி உறவு என்பது ஆரம்பத்தில் 5 இருந்தது, 10 இருந்தது, 5 மாற்றப்பட்டது. அது ஓதப்படுகிற நிலையிலேயே அல்லாஹ்வின் தூதர் மரணித்தார்கள் என்று ஒரு செய்தியை ஹதீஸ் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதை நீங்கள் நம்புகிறீர்களே? இப்படி ஒரு செய்தி இருக்குது என்று சொல்லி இப்படி இருப்பதை நீங்கள் நம்புகிறீர்களே? இந்த மாற்றப்பட்ட இந்த 2 வசனங்களும் எங்கே இருக்கிறது? குர்ஆனை கூட கையில தந்தோமே, அதை எங்கட டேபிளுக்கு நீங்க திருப்பி அனுப்பி விட்டீர்களே. அப்ப என்ன அர்த்தம்? ஆதாரம் இல்ல. அதுக்கு எங்க ஆதாரம் கேட்டா இதுவரைக்கும் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். குஃபுர் என்றால் வபுகிதல்லதி கஃபர், இறை நிராகரிப்பாளர்கள் சத்திய கருத்துகளுக்கு முன்னால் வாயெடுத்து போவார்கள். இப்ப போயிருக்கிறாங்க. இதை நாங்க பார்க்கிறோம். மலக்குல் மௌத்துடைய விடயத்துல எத்தனை கேள்வியை நாங்க கேட்டோம். மலக்குல் மௌத் என்பது வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அது அவர்களின் தனித்துவமான பண்பு. இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மாற்றமாக உயிரை கைப்பற்றாமல் திரும்பினார் என்று வருகிறது. இது குர்ஆனுக்கு முரண் இல்லையா? இதற்கு உங்களுடைய ஆழமான அகலமான அறிவை வைத்து பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டோமே, இதுவரைக்கும் நீங்கள் வாயை திறந்தீர்களா? அதுக்கு பதில் இல்லை. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? ஒரு இறை தூதர். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் இறை தூதருடைய பண்பு என்று நாங்கள் சொன்னோம். திருமறை குர்ஆனின் வசனத்தை எடுத்துக்காட்டி அந்த வசனத்திற்கு மாற்றமாக மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற அல்லாஹ்வின் உத்தரவோடு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்தும் கூட அடித்திருக்கிறார் என்றால் இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துகிற விதமா? இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா? இதற்கு என்ன பதில் என்று கேட்டோம். வாய் திறந்தீர்களா? அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை விரும்பாத மனிதர் என்று அந்த செய்தியில வருகிறது.
ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ்வே நபியை பார்த்து கேட்கிறான், ஏன்பா உண்ட சமுதாயத்தை விட்டு நீ விரைவாக வந்தா என்ன காரணம்? ஏன் இந்த அவசரத்துக்கு காரணம்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, காலகும் உலாயனா அசரி, அவர்கள் எனக்கு பின்னால் வருகிறார்கள். அஜல்து இலைக்க ரப்பிலி தரலா, இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி நான் அவசரப்பட்டு வந்து விட்டேன் இறைவா என்று சொன்னார்களே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக விரைந்தோடி வந்த ஒரு இறை தூதரை, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அஜிப் ரப்பக், உன் இறைவனுக்கு பதிலளி என்று மலக்குல் மௌத் சொல்கிறார். நான் பதிலளிக்க மாட்டேன், ஓங்கி அறையத்தான் செய்வேன் என்று அறைவதாக செய்தி வருகிறது. இது மூசா நபியை கண்ணியப்படுத்துகின்ற விதமா? அப்ப இத்தனை கேள்விகளை நாங்கள் தொடுத்திருக்கிறோம். எந்த ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் மௌனியாக இருந்துவிட்டு விவாதத்தை திசை திருப்புகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள், யார் சரியான